டோக்கியோவை பொறுத்த வரைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. அதனால டேப்ல வரதா இருக்கட்டும், பாத்ரூம்ல வரதா இருக்கட்டும், எந்த தண்ணியா இருந்தாலும் குடிக்கலாம். நீங்க பாத்ரூம்ல வர தண்ணியா இருந்ததுன்னா குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கடைகளில் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் என்னதான் நம்ம டேப்ல வர தண்ணி டேரக்டாக குடிக்கும்போது உங்களுக்கு குளோரினேட்டட் ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வந்து வரும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து இந்த டேப்லேயே வந்து ஒரு அடாப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கழட்டிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது உள்ள நீங்கள் இப்படி போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேட்ரேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த கேட்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையர் கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த இன்டர்வலுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த கேட்ரேஜ் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த புஷ் பட்டன் நம்ம அழுத்திக்கலாம். புஷ் நீங்கள் இப்போ அழுத்தி விட்டீங்க அப்படின்னா கேட்ரேஜ் வாட்டர் வரும். தேவையில்லைன்னும் போது உங்களுக்கு நார்மல் வாட்டர் வரும். இப்போ அவ்வளோதான். நம்ம இந்த தண்ணி இப்போ உங்களுக்கு நார்மல் வாட்டர் உங்களுக்கு டேரெக்டாக குளோரினேட்டட் அந்த இதோடு வருது. இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பீட் கம்மியாகுது பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு அந்த குளோரினேட்டட் இல்லாமல் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தண்ணி. ஸோ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் வாட்டருக்கும் வந்து இந்த கேட்ரேஜ் வந்து பயன்படுத்த முடியும். அது இல்லாமல் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மாதிரியும் வந்து ஆக்ட் ஆகும். பெரும்பாலும் இந்த மாதிரியான ஃபில்டர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன பொறுத்த வரைக்கும் இருந்தது கிடையாது. நாங்கள் டைரக்ட் டேப் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கிறோம்.